எல்லாருக்கும் வணக்கமுங்க. வீடியோவை இப்படி வச்சு எடுக்கணுமா எனக்கு தெரியாது. ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணார். ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னதுக்கு. நான் அப்படியே எடுக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் உதட்டில் போடுற கலர், அதாவது நீங்கள் போடுற ஆயில் என்ன உதட்டலன்னு கேட்டிருந்தாங்க. அது இந்த ஆயில் தான். இது லிஃபாமு. இது வந்து 20 ரூபா தான். பாசி இதெல்லாம் விற்கும்ல, அந்த கடையில் விற்கும், பார்த்துக்கோங்க. பார்த்து இதை வாங்கினீங்க, நல்லாயிருக்கும். அதாவது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது, நம்மளோட ஒரிஜினல் உதடு மாதிரியே இருக்குது. ஒரிஜினல் உதடு எனக்கு கலராக தான் இருக்கும். அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான்க்கா, இதான் நான் யூஸ் பண்ணுற லிஃபாம். சரி, கதைக்கு வருவோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்டா, இன்றைக்கி நல்ல செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான நாள். இன்றைக்கி வந்து என்னோட பொண்ணு வைக்கிற நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன். பொண்ணு வைக்கிற நிகழ்ச்சி எல்லாருக்குமே மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி பார்த்துங்க. எல்லாருக்கும் மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா எனக்கு அதை விட பெரிய மறக்க முடியாத நிகழ்ச்சி. எப்படின்டா, என்னப்பா இப்படி இருக்குது எப்படின்டா, நான் 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அதான் சொல்லியிருக்கேன், நான் சின்ன வயசில் எப்படி இருப்பேன்ட்டு. ஓயாமல் சொல்ல முடியாது. போட்டாவை எடுத்து காட்டலான்றத போட்டாவை காணவே. நானும் தேடி பார்த்துட்டேன். ஏன்டா கல்யாணத்தப்போ கலாட்டா கல்யாணம் இருந்தால் எங்கிட்ட போட்டோ எடுக்கிறது அதனால திரி எடுத்தாங்க ஒரு இது அத்தாச்சிக்கிண்டு. ஆனால் காணம் பார்த்துக்கோங்க, அந்த போட்டாவை எங்கிட்ட கிடக்கு. வீடை க்ளீன் பண்ணி அந்த வீடு மாறையில் தான் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அந்த போட்டாவை, பழைய போட்டாவை நான் எப்படி இருந்தேன். அப்படி ரொம்ப கொடுமையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு என்னண்டோ பார்வைக்கு பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்து. இப்போ ஆனால் சொல்ல மாட்டேன். எல்லோரும் நீ அழகாக இருக்கேன்னு சொல்லி இம்புட்டு காட்ட ப்ளூ கலர் காட்டு கேட்டேன்ட்டு 50 பேர் ஒரு 2000 பேருக்கு மேலே காட்டு அள்ளி கொடுத்துருக்கிய. அதனால் இனிமேல் நான் அழகாக இல்லைன்னு இனிமேல் சொல்லவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. நான் தான் அழகுன்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் சொல்லிவிட்டேன். ஒரே தான் பழைய வஞ்சாயத்தை பாசிக்கிட்டே இருக்கக்கூடாதுல, கடுப்படிச்சு போயிடும். அப்படித்தாங்க சின்ன வயசில் நான் இருக்கிறப்ப எனக்கு 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கையில் திடீர்னு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வச்சுருதுங்க. ஊரில் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க. அதாவது நான் எங்கள் ஆளுகள்னு சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன ஆளுகன்னு கேட்கக்கூடாது. நம்ம ஆளுக்கு 19 கதையை சொன்னால் கதையை மட்டும் கேட்கணும். ஆமாம் சொல்லிவிட்டேன். அதாவது எங்கள் ஆளுகளில் வந்து என்ன சித்தப்பாவுக்கு வாக்க பிடிக்குன்னு நிறைய பேர் கமெண்டில் ஆச்சரியப்பட்டிருந்தீங்க. சித்தப்பாண்டா அப்பாவோட பிறந்த சித்தப்பா இல்லைங்க, அப்பாவோட பிறந்த சித்தப்பாவத்தையும் தாப்பாடு வச்சாமா. அதாவது எங்கள் அம்மா அந்த காலத்தில் 10-15 பிள்ளை வருவாங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளையை வைத்தாங்க, 10-15 பிள்ளை பெறுவாங்க. 10-15 பிள்ளை பார்த்தா அண்ணன் தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சிருக்கும், தம்பியும் அப்படியே தாயும் பிள்ளையுமா பிள்ளை பெறுவாங்க. அப்போலாம் மகளும் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பார்த்துருக்கோம், தாயும் பிள்ளை பார்த்துருக்கோம். இப்படிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் வந்து சின்னஞ்சிறுசுகளாக இருக்குங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரோட அப்பாவும் எங்கள் அம்மாச்சியும் கூட பிறந்து பார்த்துங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு மாமமே, சொந்த மாமமே அப்பத்தையும் பிறந்து கூவாண்டு கிடக்கு. எங்கள் அம்மா வயசுக்கு வந்துருச்சு, எப்படி கட்டி கொடுக்குறது அப்போ முடியாதுல்ல. அப்புறம் எங்கள் அம்மா பெரிய பிள்ளையா இருக்கையில் அவருக்கு 10 வயசு இருக்குமா, அப்போ கட்டி கொடுக்க முடியாது. அப்போ உள்ள சொத்துல பங்கு கிடையாது பிள்ளைகளுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சொந்தக்காரதில் போய் வாக்கப்பட்டு. இப்போ எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்காருக்கு வாக்கப்பட்டு வந்துருச்சு எங்கள் அம்மாண்டா மாமா வீட்டுக்கு. தாயோட சொத்து கண்டிப்பாக பிள்ளைக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி உறவுகளில் எங்கள் ஜாதிகளில் வந்து, எங்கள் ஆளுகளில் வந்து ஜாதின்னு சொல்லக்கூடாது, எங்கள் ஆளுகளில் வந்து சொந்தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை பொறுப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த பொறுப்பு பிரகாரம் முதுகுளத்தூரில் இருக்குது அந்த சங்கமே. அந்த சங்கத்தில் போய் கேஸ் கொடுக்கலாம், பார்த்துக்குங்க. ஆமாம், எவ்வளோ காசு கேட்குறோமோ அம்புட்டின்னு கொடுக்கணும். வேறு பொண்ணு கட்டுற மாதிரி இருந்தால் சொத்தை எழுதி கட்டால் கூட கொடுக்கணுமாக்கா. அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது, பார்த்துங்க. மாப்பிள்ளை பொறுப்புண்டா அவங்க கூட பிறந்தவங்க யார், அந்த மாப்பிள்ளைக்கு அத்தை பிள்ளை இருந்துச்சுன்னா அதைத்தான் கட்டியே ஆகணும். அவங்க சம்மதம் இருந்தால் மட்டும்தான் வெளியில் பொண்ணு எடுக்க முடியும். இல்லைன்னா வெளியில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளைக்காரவங்களை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. மாப்பிள்ளைக்காரவங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க. சம்மதம் அப்படின்னு சொன்னாத்தேன் பொண்ணே கொடுப்பாங்க, பார்த்துங்க. இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலவரம் இருந்ததுனால எங்கள் மாமி என்ன செஞ்சிச்சு, எங்கள் மூத்தவருக்கு வந்து வெளியில் எடுக்க போகிறேன், இளையவருக்கு வந்து சொந்தத்தில் எடுக்க போகிறேன். என் வீட்டுக்காரர் வந்து சொந்த பொண்ணாத்தான் நான் கெட்டுவேன், அடுத்த வீட்டு பொண்ணெல்லாம் கெட்ட முடியாது, அத்தை மாமா மக்களை தான் கெட்டுவேன்னு எங்கள் வீட்டுக்காரர் நல்ல மனுஷன் அப்படி சொல்லிட்டார். மூத்தவர் முடியாது, சொந்தத்தில் எனக்கு வேணும் எங்கள் அம்மா சொல்கிறதான் கேட்பேன்ட்டார். சரி, அப்போ இவருக்கு கட்டி வைக்கணும், பார்த்துக்குங்க. கட்டி வைக்கிறதுல வந்து எங்கள் வீட்டில் நிறைய பொண்ணு இருக்குது. அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சி ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்ககிட்டையும் பொண்ணு இருக்குது. அவங்க பொண்ணை கொடுக்கணும். ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு, ஒரு மாப்பிள்ளைக்கு நீ கொடு, ஒரு மாப்பிள்ளைக்கு நான் கொடுன்னு இருக்காங்க. ஆனால் பார்த்துக்கங்க, இவங்க கட்டி வைக்க சொல்கிறாங்க. பொண்ணை கட்டி வச்சுட்டு கட்டிக்கங்கன்றாங்க. இந்த குளறுபடியில் யார் நான் கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்க மாட்டேன்ட்டு எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க 5-6 பேர் அக்கா தங்கச்சி, 5-6 அக்கா தங்கச்சிட்டு ஒத்த பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. எல்லாருமே மாட்டேன்ட்டாங்க. எல்லாரும் மாட்டேன்னு வேறு வழியே இல்லைங்க. எங்கள் அம்மாட்ட வந்து அங்கே நீ வந்து மூத்தவனுக்கு கட்டி வச்சுட்டு மகளை இளையவனுக்கு கொடு, இளையவன் சொந்தத்தில் எடுக்கிறேன்றியா, மூத்தவன் மாட்டேன்றியா, மூத்தவனுக்கு வந்து நீ வேறு இடத்துல கட்டி வச்சிரு,
இளையவனுக்கு வந்து உன் பொண்ணை கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா யோசனை பண்ணி பார்த்துச்சு. எல்லார்ட்டையும் நிறைய நகை வச்சுருக்காளுங்க, நல்லா அழகாக பிள்ளை படுத்து வச்சுருக்காளுங்க. நம்மகிட்ட நகை நட்டும் கிடையாது, பிள்ளையும் ஓரம் வச்ச பிள்ளையா இருக்குது. வந்தவங்களை இப்படி கோழி அமுக்கினாப்புல அமைக்கிற வேண்டியதை. சரிங்க நான் வந்து கட்டி வச்சுட்டு பொண்ணை கொடுத்துட்றேன். அதோட சரிண்ணா ஆஹா அங்கே ஒத்துக்கிடுச்சுப்பா அப்படின்னு, சரி பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் பேசி முடிவு பண்ணி என்னை கூப்பிட்றதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருக்கு. இது என்னை மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்னாரும் வா உங்கள் அம்மா வந்திருக்காரு. நான் வந்தவொடனே வாத்தா ஊருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே முதல்ல ஹாஸ்டல் வாடன்ட்டு முதலே விவரத்தை பூரா பேசிடுச்சு அவருக்கு. நான் நினச்சேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் இடையில வந்து கூப்பிட வந்தா ஒன்று வந்து கல்யாணம் இது ஆத்தா அம்மாச்சி ஆத்தா அப்படி வயசானதுக்கு புட்டு குச்சிக்கினா தான் கூப்பிட வருவாங்க. அப்படித்தான் யாரை இறந்து போயிட்டா அவருக்குன்னே யோசனை பண்ணிக்கிட்டு வாரே. பஸ்ஸில் விட்டு இறங்கி ஊருக்குள்ளே நடந்து வரையில எல்லாரும் கேட்குறா ஊரில் இருக்கிறவங்களா, என்னடி அங்கு நெசமாக கல்யாணம் தானா, உன் மகளை ஹாஸ்டல் வந்து கூட்டிகிட்டு வரேன். ஆமாம் நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க. அப்படியா அப்படின்றாங்க. பார்த்தியா இதுக்கெல்லாம் மாப்பிள்ளை நிச்சயம் பண்ண வருதா, மாப்பிள்ளை ஓட போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பிள்ளை மனசு சங்கடப்பட போகுது. அதெல்லாம் எதுக்கு ஓடுறாங்க, சொந்த மாப்பிள்ளை மதுரையில் இருக்குது, எங்கள் மாமே வந்து பிடிக்குதுன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகுது எட்டி விவரவா. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா அந்த பொண்ணுக்கு அன்றைக்கே தான் நிச்சயதார்த்தம், அதாவது மூத்தவருக்கு அன்றைக்கே தான் நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அம்மா விரிச்சதுங்க. அங்கே போய் நிச்சயதார்த்தத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து பால் பாக்கெட்டை கொடுத்து இந்த பாலை வச்சு காய வச்சு வை 3 மணிக்கு 5 மணிக்கு வராங்களாண்டார். சரி 5 மணிக்கு தானே வராங்க, அதுக்குள்ளே தூங்குவோம் அப்படின்னு நான் அசந்து தூங்கிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நகை இருந்து எடுத்து நகையை என் மகளுக்கு போட்டு விடுங்க சாயந்தரமா அப்படின்னு ஒரு அக்கடை சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அக்கா வந்து என்னை எழுப்பி ஏமா உங்கள் அம்மா உனக்கு நகை விட்டு விட சொல்லிச்சு, இந்தா அப்படின்னு கழுத்தில் நடக்காத போட்டு விட்டு போகிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பொண்ணு வைக்க வராங்களா முடி, என்னத்தை சொல்ல என்னத்தை வேணான்ட்டு ஓடிடுவேன், வா வா இது என்ன செய்ய சொல்கிறேன் பார்த்துட்டு பொண்ணுன்னு இருந்தால் 4 பேர் வரத்தன் செய்வாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க. எனக்கு இன்னும் சங்கட்டமாக இருக்குது, பார்த்தியா எப்படி இந்த பொம்பளை பேசுறாளுங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் தூங்கிட்டேன். கவலைப்பட்டுக்கிட்டு தூங்கிட்டா திடீர்னு பார்த்தா வேணும் சீட்டடி வேணும் 3 மணிக்கு வந்துருச்சு. இது என்னடா கொடுமை, 5 மணிக்கு வரண்டோ 3 மணிக்கு வந்திருக்காங்க, இது என்னப்பா அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறேன். எங்கள் அம்மா வேகமாக முடியாது, என்னடி இப்படி இருக்கா எல்லா ஐயோ அந்த மூத்தவனுக்குலாம் பொண்ணு வைக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரமாக சோடிச்சு அப்படியே தங்க ரதமாக இருந்தா சிவிச்சிவின்னு, நீ கண்ணை கரையேன்னு காக்கா மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கெல்லாம் கேட்குதா, படுக்க கேட்குதா எந்திரிச்சு குளிக்காம அப்படின்னு கத்துது. நான் என்ன பண்ணுறது, பொண்ணு வைக்க வரேன்னு நானே கிளம்ப முடியுமாங்க, இது என்ன கொடுமைன்னு கொத்துன்னு எனக்கு அழுகு வந்துருச்சு. நம்ம தாய் எப்படி சொல்கிறாளே படுவாவி, இன்னும் வர்றவு ஊரனை எப்படி சொல்ல போகிறாளுகளோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அங்கே ஒரு சண்டையாகி போச்சு அதுங்க. எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குல்ல, எதுக்கு முண்டா பொண்ணை இது இன்னொரு மாப்பிள்ளை கட்டி வைக்கிற, உன் பொண்ணை கொடு இன்னொரு மாப்பிள்ளைக்கு எது கட்டி வைக்கிற அப்படின்னு சண்டைக்கு வருது. சண்டைக்கு வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டுக்கார ஊரை வரைஞ்சி கட்டிக்கிட்டு தலைப்பா வரைஞ்சிக்கிட்டு போனால் அப்புறம் அவரை அடிக்க ஓடிட்டாங்க. அங்கேயாச்சும் கலவரம் நடந்துக்கிட்டு ஓடி குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மாமி என்னை பார்த்துட்டு ஆத்தாடி இந்த பொண்ணா என்னது இது ஈர்வழி மாதிரியே இருக்குது, ஏன் சோறு போட்டீங்களா என்னம்மா இப்படி இருக்கா அப்படின்னு போய் குத்த வச்சு கவலைப்பட்டு குத்த வச்சதேன். எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் என்ன சேலையை கட்ட முடியல, சேலையை கட்டலாம் இடுப்பு கிடையாது, சுடிதாரை போட்டே கூட்டிகிட்டு வாங்க, மேலே சால் மாதிரி அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்த சேலையை போட்டு கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. வடிவேல் படத்தில் வருவேன் பாருங்க, ஐயோ எனக்கு இந்த பொண்ணு வேணாங்க இல்லைங்க எனக்கு வேணாண்டு, நான் பகல் நேரம் குடிக்கிறேன், நான் நைட் நேரம் குடிக்கிறேன், 2 பேரும் சண்டை வாங்கி வருங்க. அதே மாதிரி வாமா சிரிக்காதீங்க எனக்கு சிரிப்பு வருது, வாமா வா என்னமோ சொல்லுவேன் நல்லா வடிவேலு, வாமா பொத்தி வளர்த்த அதே மாதிரியே வந்தே பார்த்துக்கங்க. வந்தால் கூட்டத்தில் ஒரே கச்ச ஐயோ இது என்ன இதே பொண்ணா, ஐயோ சிவ மாட்டேன்றாங்க அப்படியே எல்லாரும் பேசி சிரிக்கிறாங்க. எனக்கு அப்படியே கீழே வந்துக்கிட்டே கண்ணீர் விழுகுது பார்த்துக்கங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன நினச்சான்னு தெரில, நல்ல மனுஷனாக தேர்ந்திருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சிட்டாரு, கண்ணீர் வடிகிறத பார்த்தாரா என்னன்னு தெரியல, அப்படியே என்ன செஞ்சார், எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசுனாங்களா, என்ன சொல்கிறிய பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்துக்குறோம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு எங்கள் மாமியார். எங்கள் நாத்தனார் ஆமாம் ஊருக்கு போயிட்டு சொல்கிறான் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் எதுக்கு ஊருக்கு போய்கிட்டு, சொந்த பொண்ணை நான் கட்டாமல் யார் கட்டுறது, அழகான அசிங்கம் பண்ண நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படி பேருக்கு ஒரே என்னடா அது ஊர் உலகமே ஆச்சரியப்பட்டு வச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிட்டாப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லு சீமையா, நல்லா யோசனை பண்ணிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மோதிரத்தை மாட்டினாங்க, துணிரை வைங்கன்னாங்க, துணிரை வைக்க கிட்டு கையை ஆடுது வந்துங்க எனக்கு. அப்படி வச்சுட்டேன். நாஹா நல்ல மனுஷன்ப்பா, படிச்சு வரும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. வேனில் பேசிக்கிட்டே வச்சிருக்காதுக்குங்க. வீட்டில் போய் அதை பேசப்படலை, ஏன்டா லூசு போயில கண்ணா கரையன்
ஆடு மேய்க்கிற பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்து இங்கே என்னடா விடுறது, ஒல்லியாக இருக்கும், உடம்புல ஒத்த கறித்துண்டு இல்லை, அது எலும்பை கட்டிட்டு வரணும்னு சொல்லி பிடிச்சிருச்சுன்னு சொல்லியாடான்னு வீட்டில் பல வாக்கில் பேசி ஆளை மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணோன்னே திரும்ப போன் அடிச்சு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்ட்டார். எங்கம்மா விடலை, நீ பிடிக்கலன்னு ஊரறிய நிச்சயதானம் பண்ணிட்டு போயிட்டு என்னென்ன பிடிக்குது பிடிக்கல போப்பா, நீ பிடிக்கலன்னு சொல்கிறத பார்க்குறான், குண்டை கட்டியாக கட்டி தூக்கிட்டு வந்துட மாட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு தெரியுது. அதுக்குங்க ஊர் உலகத்தில் ஊரை என்னடி எங்கே இப்படி பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டுற, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க, இப்படி என்ன கொடுத்துக்கிட்டுறேன் அப்படின்றாங்க. இங்கெல்லாம் அதை பேசாதீங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு தெரியுது. எனக்கு தான் ஒரே கவலை. எங்கள் அப்பா படிப்பையும் கெடுக்கக்கூடாது, போய் படிச்சுக்கிட்டே இரு, மாப்பிள்ளை இப்படி ஒன்றும் பிடிக்குதுன்றாங்க பிடிக்கலன்றாங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீ போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துலேயே படிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 2 நாள் கிடைக்கல, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பள்ளிக்கூடத்துலேருந்து. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. கல்யாணம் நாளைக்கு கல்யாணம், மாப்பிள்ளை இப்படி வரல, ஒன்றும் வரல. ஊரில் 10 பேர் சேர்ந்தாங்க. 10 பேர் சேர்ந்து வண்டிடுறா டாட்டாசுமி எப்படி அப்படி பிடிச்சி மாப்பிள்ளை எப்படி தூக்கு நைட்டாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. சிரிக்கக்கூடாது யார் தூக்கிக்கிட்டு வந்து, ஏன்டா நிச்சயம் பண்ணு ஹீரோ மாதிரி 10 பேருக்கு முன்னாடி பிடிச்சிருக்கு பொண்ணு மோதிரம் மட்டும் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு முடியாதுண்டா ஓடுற, எங்கேடி ஓடுற யார் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து தூக்கி தலையை கட்டுறா அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொந்த வந்து அக்கா தக்க அண்ணன் தம்பி எப்படி பேர் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டாங்க. ஆமாம் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து படி பொண்ணு கட்டலைன்னா அவ்வளவு மரத்தில் கட்டி வச்சு உரிச்சு புருண்டாங்க. நல்ல கிராமத்துகளில் அப்போ பஞ்சாயத்து நல்லா கூட்டுவாங்க, இப்போத்தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தர்றாங்க. அப்படியே பத்துக்கு பஞ்சாயத்தில் வெட்டி கல்யாணத்தை முடின்னு முடிச்சிட்டாங்க. தாலி கட்டுறாங்க, ஒரே கலவரத்தில் தாலி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பெரிய ரணகணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்லுவேன். எல்லோரும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். என் கதையை வச்சு ஒரு ஸ்டோரி உருவாக்கலாம். படம் எடுக்கிறதுக்கிட்ட ஆளை காணோம். அதனால் நானே திரைக்கதை வசனம் எம்புட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு ரெடியில் இருங்க. நாளைக்கு தொடரும்.